நான் வெளிநாட்டுக்கு எங்க வெளியூருக்கு எங்க போனாலும் முதல்ல புக்ஸ் எங்க இருக்கு அதெல்லாம் போய் தேடுவேன். வாங்க போலாம். அந்த இதுல வந்துட்டு நான் நிறைய புக்ஸ் நான் வாங்கி கலெக்ஷன் என் லைப்ரரியில வச்சுட்டு இருக்கேன். போலாம் வாங்க. இதனால இருக்கு. சம்பாதிக்கிற சமயத்துல நிறையவே புக்ஸ் நான் வாங்குறதுக்காக செலவு பண்ணுவாங்க. அது செலவெல்லாம் வந்துட்டு இப்ப நம்ம பணத்தை பேங்க்ல போட்டாக்கா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைங்களா? ஆனா ஒரு புத்தகம் வாங்கினா அதுல வர அறிவு அதுல வர இது வந்துட்டு சொல்லவே முடியாது. அவ்வளோ இருக்கும். நான் வீடு கட்டுறப்பவே நான் ஒரு லைப்ரரி நமக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வாங்கி நம்மகிட்ட இருந்தது. இது வந்து 3 வருஷம் இருக்குங்க. 3 rows இருக்கு புக்ஸு. சில புக்ஸுங்க வந்துட்டு அவுட் ஆஃப் பிரிண்ட் இருக்கும், சில வந்துட்டு பேண்ட் புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸ் எல்லாம் கூட நான் மோர் மார்க்கெட்ல வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பழைய புக்ஸாக இருந்தாலும் கூட கிடைக்காத புக்குன்றாங்களே, கிடைக்காத பிரிண்ட்ல இல்லாத புக்ஸ் எல்லாம் நிறைய நான் வாங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு ஆங்கிலம் வராது எனக்கு. அப்போ தமிழில் படிச்சுக்குவேன். இப்போ இங்கர்சால் இருந்துச்சுன்னா முதல்ல நான் தமிழில் தான் வாங்கி படிக்குவேன். வால்டர்னா தமிழில் வாங்கி படிக்குவேன். ஏன்னா அவர்கிட்ட இருக்கும் அந்த தமிழ் பதிப்பம். நம்ம சீதாராம் இருக்க எலிஷன் புக் டிப்போ இருக்கு இல்லைங்களா, அப்படிதான் எனக்கு அவர் அறிமுகமும் ஆனார், பழக்கமாக வச்சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுனால நான் தமிழில் 10 வருஷம் வேலை செய்துட்டு அப்புறம் நான் எம்ஏ இங்கிலீஷ் முடித்து சொந்தமாகவே நான் இங்கே ஃபர்ஸ்ட் கிரேட் காலேஜில் சேர்ந்ததுலேருந்து இந்த புக்ஸ் மேலே ஆர்வம் இன்னும் அதிகமாகவே ஆயிடுச்சு. அதிலிருந்து நிறைய ஆங்கில புக்ஸுங்க படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேங்க. எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தது, அவங்கெல்லாம் ஆங்கில பள்ளியில் படித்தவங்க. நான் ஒருத்தனா தமிழில் படித்தவன். அப்புறம் அவங்க கூட சேர்ந்து தமிழ் ஆங்கிலம் புக் படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு. அப்புறம் ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ்ன்ற நாவலுங்க. நாங்கள் ஒரு நாளைக்கு 10 பைசா கொடுத்து அந்த புக்குக்கு வாங்கிட்டு 3 பேர் படிக்குவோம். அந்த அளவுக்கு ஏழ்மையில் இருந்ததுனால நாங்கள் எங்களால் பைசா கொடுத்து வாங்க முடியாது அந்த புக்ஸுங்களை. அந்த ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் மாத்திரம் குறைஞ்சது 100 புக்கு நான் படிச்சிருக்கேன். அது நாவல் தாங்க. அவர் ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் படிச்சது பிறகு ரீடர்ஸ் டைஜஸ்ட்னு ஒரு மேகசின் வரும், இங்கிலீஷ் மேகசின். அந்த மேகசினில் அது 2 மேகசின் படித்ததுனால தான் நான் ஆங்கிலமே கற்றுக்கினேன். என்னோட ஆங்கிலம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். ஷேக்ஸ்பியர்லேருந்து, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்லேருந்து, ஜான் கீட்ஸ்லேருந்து, ஷெல்லி, அப்புறம் ராபர்ட் ப்ரௌனிங், வில்லியம் பிளேக், அந்த மாதிரி நிறைய யாரெல்லாம் இருந்தாங்க அது இலக்கியத்தில், ஆங்கில இலக்கியத்தில். அந்த புக்ஸ் எல்லாம் நான் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 2-3 ஹவர்ஸ் படிக்குவாங்க. படிக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு 4-5 பேஜ் டெய்லி நான் எழுதுவேன். இன்னைக்கு எழுந்து கூட இருக்கு, 4 பக்கம் எழுதியிருப்பேன். பட்டினத்தார் ஃபார் எக்ஸாம்பிள், அவரது என்ன இருந்துச்சு, பாரதியார்து கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கேன். பாரதியார்து அவருடைய கவிதைகள்லாம் பிடிக்கும். கண்ணதாசன் தமிழில் எழுதிருந்த அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தா ஷேக்ஸ்பியரே ஓவர்டேக் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு வந்து யாரோ சொன்னாங்க அவர் நோபல் பிரைஸ் கொடுக்கு. ஏன்னா வாழ்க்கையில் வந்துட்டு எதையுமே அவர் விட்டு வைக்கல. அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம் நான் 12 வால்யூம் நான் படித்தேன். 1970 நான் காலேஜ் படிக்கிறப்ப எங்களுக்கு ஒரு குரூப் இருந்ததுங்க. அந்த குரூப் ரொம்பவே பிடிப்பட்ட எழுத்தாளர் யாருன்னு சொன்னாக்கா ஜெயகாந்தன். 6வது தான் படித்தாருங்க. ஆனால் கூட அவர் சாகித்ய அகாடமி அவார்டு அவருக்கு கொடுத்தப்போ யாரோ கேட்டாங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு. எனக்கு பெருமை கிடையாது, என்னால் அந்த விருதுக்கு பெருமைன்னு சொன்னவர் தான் ஜெயகாந்தன். என்கிட்ட பாருங்க, குறள் புக் வந்துட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லேயே இருக்கு என்கிட்ட. குறள் இது மொத்தமே இங்கிலீஷில் இருக்கும், தமிழ்ல இருந்து இங்கிலீஷில் இருக்கும். அது ஐக்கு கவிதைகள்னு வராங்க. ஐக்கு கவிதைகள்னாக்க திருவள்ளுவர் 1.25 அடியில் எழுதினாருங்க. இந்த ஐக்கு கவிதை அதோட இன்னும் சின்னதாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்பவே உங்களை சிந்திக்க வைக்கும் அந்த ஐக்கு கவிதைகள். அது நான் ரொம்பவே படிக்குவேன், விரும்பி படிக்குவேன். நான் கலெக்ஷன் பண்ணியே வச்சிருப்பேன். பூக்கள் மலர மலர பூக்காரியின் முகம் வாடிற்று. பாருங்க எவ்வளவு சின்ன கவிதை. அதுல எவ்வளவு பெரிய விஷயத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஓ சிலந்தியே, என் வாடகை வீட்டில் உனக்கு சொந்த வீடா, அவ்வளவுதான் கவிதைங்க. அது அந்த மாதிரி சின்ன சின்ன இதுங்கள இந்த ஐக்கு கவிதைகள்ல நிறையவே விஷயம் இருக்கு. அதுல திருஷ்டி பொம்மை மிகவும் அழகாக இருக்கிறதே, இறந்து கிடக்கிறதே எருமை, எதன் மீது வந்தான் யமன். 2013-15 நான் லண்டன் போயிருந்தேன். லண்டன் போயிருந்தப்போ ஷேக்ஸ்பியர் பிறந்த இடத்த போய் நான் பார்த்தப்போ எனக்கு தோணுச்சு என்னன்னாக்கா, இதெல்லாம் நான் சர்வீஸில் இருக்கிறப்ப நான் இதெல்லாம் பார்த்துருந்தேன்னா பிள்ளைகளுக்கு எவ்வளோ உபயோகம் இருக்கு, நான் எவ்வளோ சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் மை ஃபேவரட் போயிட்டுங்க. அவர் தான் சொன்னது நேச்சர் இஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர் இட். அவருடைய வீடு போய் நான் பார்த்தேங்க. லிவர்பூல்ன்ற ஒரு இடத்துல லேக் டிஸ்ட்ரிக்ட், அங்கே போயிட்டு அவருடைய வீடு பார்த்தேன். ஜான் கீட்ஸ் வீடு நான் பார்த்தேன். அவர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பதிச்சிருந்த இடம் கூட போய் பார்த்தேன். ஏன்னா அவருடைய ஃபேமஸ் போயம் வந்துட்டு டேஃபடில்ஸ். அந்த டேஃபடில் கார்டனும் போய் பார்த்தேன் நான் அங்கே.
நான் படிச்சது வந்துட்டு பாருங்க, நான் வந்துட்டு எங்க அப்பா ஒரு அண்டர் கிரவுண்ட் தொழிலாளி. 42 வருஷம் அவர் அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்ய தான் எங்களெல்லாம் படிக்க வச்சாரு. 4 பேர் நாங்க. ஆனா முதல்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் நான் தாங்க. என்ன ஒண்டி தான் காலேஜுக்கு முதல்ல அனுப்புனாங்க. அனுப்புறப்ப அவர் சொன்னாரு, பாருப்பா நான் கூலிக்காரன், இன்னும் காலேஜுக்கு அனுப்புறேன், ஆனா நீ கூலிக்காரன் ஆகக்கூடாதுன்னு சொன்னாரு. அது ஒண்டி தான் எனக்கு மோட்டிவேஷனலா இருந்தது லைஃப்ல. அதனால தான் படிச்சு நான் நிறைய பேருக்கு இதை பற்றி சொல்லுவேன். என்னை பார்க்குறப்ப நல்லா நினைப்பாங்கன்னா நான் ரொம்ப வசதியான ஆள், குடும்பத்துலேருந்து வரேன்னு நினைப்பாங்க. ஆனால் இதுதான் சொல்லுவேன், நான் பிஎஸ்சி படிக்கிற வரைக்கும் வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருந்தில்லை, தண்ணி வசதி இருந்தில்லை. நான் வெறும் காலம் நடந்து போய் படிச்சிருக்கேன் காலேஜில். அப்போ இதை வந்து நான் சொல்கிறப்ப பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அதை பார்த்து இவரால் முடியுதுன்னா நம்மளாலேயும் முடியும், படித்து முன்னுக்கு வர முடியும் அப்படின்ட்டு. நான் படித்ததெல்லாம் தெரேசா ஸ்கூலில் தமிழ் மீடியமில் படித்தாங்க. ஏன்னா அப்போ வசதி இல்லை, ஆங்கில மீடியத்துக்கு எங்களை சேர்த்துக்க முடியாது. எல்லாம் நல்லா கஷ்டப்பட்டு படிக்குவேன். எனக்கு ஆங்கிலம் அவ்வளோ திறமையாக தெரியாது. ஆங்கிலத்தில் எனக்கு என்னுடைய ஒரே ஃபெயிலியர் என்னுடைய வாழ்க்கையில் செகண்ட் இயர் பிஎஸ்சியில் ஆங்கிலத்தில் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதுதான் நான் திருப்பு முனையாக இருந்தது எனக்கு. நானே சொந்தமாக வாத்தியார் இல்லாத எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்டாக நான் எம்ஏ இங்கிலீஷ் படித்தேன். எம்ஏ இங்கிலீஷ் படித்து ஒரு 1.5 லட்சம் பேருக்கு நான் காலேஜில் 30 வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன். டு கிவ் யூ மஸ்ட் ஹேவ், டு ஹேவ் யூ மஸ்ட் கெட், டு கெட் யூ மஸ்ட் ஸ்வெட், டு ஸ்வெட் யூ மஸ்ட் ஒர்க். அதனால நான் பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாக்கா நான் முதல்ல படிக்கணும். அதனால தான் நான் இது வரைக்கும் கூட இப்போ கூட படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எனக்கு தெரியாதுன்னாங்க தெரியாது, நான் படிக்கணும். படித்த பிறகு 4 பேருக்கு நான் சொல்லலாம் தைரியமா. ஔவையார் அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னே எழுதினாலும் கூட இப்போ இன்னைக்கும் வருது. நான் படிச்சதெல்லாம் அவையார் தான் படித்தேன். நான் எந்த நர்சரி ரைம்ஸ் எல்லாம் படிக்கல. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். நான் ஒரு ஆங்கில பேராசிரியர் இருந்தேன். ஆனால் உலகத்திலேயே பழைய இலக்கியம் சொன்னாக்கா தொல்காப்பியம் தான். இந்தியாவை பற்றி சரித்திரம் எழுதுந்த திருத்தி தான் எழுத வேண்டிய அவசியம் இருக்குங்க. மாற்றி எழுதணும், திருத்தி எழுதணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே சொல்கிறாங்க, தங்கவேலை பற்றி நீ ஒரு புக் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சினிமா எல்லாம் வந்து எடுத்துகிட்டு எல்லாம் போகிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் அது வந்துட்டு உண்மையான இது பிரதிபலிப்பு இல்லைங்க. தங்கவேலுடைய சரித்திரத்தை உண்மையாக பிரதிபலிக்கிற மாதிரி தெரியல. இது ஒரு 30 நாடுங்க நான் சுற்றியிருக்கேங்க. அந்த 30 நாட்டில் சுற்றி நான் வந்த பிறகு கூட நான் சொல்லுவேன், என்ன தெரியுங்களா சொல்லுவேன், நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிற அந்த இது என்ன ஒரு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. 2 பேர் யாராவது டவுன்ல மீட் பண்ணாங்க, ரோட்ல பார்த்தா என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் டீ சாப்பிடலான்னு வாங்க. அது பாருங்க, இந்த இது வந்துட்டு நான் உலகத்துல எங்கேயுமே பார்க்கல, எங்கேயுமே நான் பார்க்கல அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி பணம் எல்லாம் இருந்தாக்க எதுவும் செய்ய முடியாதுங்க. அந்த மனசு இருக்கு பாருங்க, அந்த மனசுன்றது ரொம்ப பெரிய மனசு. தங்கத்தோட விலை உயர்ந்த மனசு தான் நம்ம தங்க வயலில் இருக்கிறவங்களுக்கு. இந்த ஹாஸ்பிட்டாலே நான் உலகத்தில் எங்கேயுமே பார்க்கல. ஆங்கிலத்தில் இல்லஸ்ட்ரேட் வீக்லி ரீடர்ஸ் டைஜஸ்ட்ன்றது தான் எங்கிட்ட நிறைய அந்த ரீடர்ஸ் டைஜஸ்டில் இருக்குங்க. அது உங்களுக்கு காட்டணும். அது இங்கே இருக்கு பாருங்க. இந்த ரீடர்ஸ் டைஜஸ்டில் இந்த இது வராங்க, ஆர்டிகல்ஸ் வரும். அந்த மாதிரி ஆர்டிகல்ஸை வந்து எடுத்து இந்த மாதிரி வால்யூம்ஸாக நான் பண்ணியிருக்கேன். 40 வால்யூம் பண்ணியிருக்கேன். நீங்களே பயன் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். மேகசின்லேருந்து எடுத்து தனித்தனியாக பிரித்து ஒரு 40 வால்யூம் நான் பண்ணியிருக்கேன். ஜனவரிலேருந்து டிசம்பர் ஒரு சார்ட் ரன் பண்ணிட்டு எங்கே போனாலும் அந்த ஓல்டு மேகசின் வாங்குவோம். ₹1.50 அப்படி கொடுத்து வாங்கிட்டு அதை பிரிச்சுட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி புக்ஸை நான் பண்ணுவேன். இந்த வாசிப்பு மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பற்று ஈடுபாடு வர்றதுக்கு என்ன காரணங்க? யாராவது உங்களுக்கு முன்மாதிரியா இருந்தாங்களா? இல்லை, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. தான் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு புக்கு 10 பைசா கொடுத்த லைப்ரரியிலேருந்து எடுத்து 3 பேர் படிச்சிருவோம் ஒரே நாளில். அந்த 10 பைசா சேவ் பண்ணுறதுக்கு 3 பேர் படிக்கும் அந்த ஜேம்ஸ் ஹாட்லி சேஸ்ன்ற நாவல். இப்போ கஷ்டமான புக்கு ஒன்று வந்துட்டு நம்ம தேவராஜ் ராஜா இருந்தார் எஸ்ஜேடின்ட்டு. அவர் நான் 1970 பிஎஸ்சி படிக்கிறப்போ அன் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் ஆன் சொசைட்டின்னு சொல்லிட்டு இம்பேக்ட் ஆன் சயின்ஸ் ஆன் சொசைட்டின்ட்டு பர்டன் ரசல் தான் எனக்கு ரொம்பவே இதுவாக இருந்ததுங்க. அவர் புக்ஸ் தான், அவர் தான் எனக்கு ஹீரோங்க. இன்னி நாள் வரைக்கும் கூட எனக்கு அவர் தான் ஹீரோ. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தா கூட அதுக்கு வந்துட்டு தொடக்கம் என்னன்னு தேடி போறவர் தான் பர்டன் ரசல். ஆனால் ரொம்ப பெரிய எழுத்தாளர் அவர், பெரிய மேத்தமெட்டிஷியன், நோபல் பிரைஸ் இருந்தாருங்க அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்காக. அவர் புக்ஸ் தான் நான் அதிகமாக வாங்கிட்டு ஓரளவுக்கு அவருடைய புக்ஸ் எல்லா புக்ஸுமே நான் படிச்சுட்டு இருக்கேன். எல்லா டைட்டில்ஸ் அவருடைய ஆட்டோபயோகிராஃபிலேருந்து எல்லாமே படித்தேன். அவரது ஹிஸ்ட்ரி ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி படித்த பிறகு தான் இந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் இருந்த எல்லா புக்ஸும் நான் வாங்குறதுக்கு ஆரம்பித்தேன். இந்த வாசிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த ராதநாத் சுவாமின்ற ஒருத்தர்,
அவர் 15 வயசுல வந்துட்டு அமெரிக்கா விட்டு 6000 மைல் நடந்து வந்தாருங்க. இன்னைக்கு அவர் தான் வந்துட்டு இஸ்கான் மூவ்மெண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு பிரசிடென்டா இருக்காரு. இப்போ அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ பெரிய புக் நம்ம படிக்க முடியாது, ஜர்னி ஹோம்னு சொல்லிட்டு நீங்க ஆடியோ புக்லயே படிக்கலாங்க. உங்களால படிக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னாக்கா நீங்க படுத்தவாறு அந்த ஆடியோ புக் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவரே எழுதுனவரே படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எனக்கு இந்த டைரி எழுதுற பழக்கம் முதல்ல இருந்தே இருக்குங்க. இப்போ கூட காலையில் எழுதுனாக்கா பாருங்க, ஒரு 2 பேஜாக தான் நாங்கள் எழுதணும், தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதி எழுதணும்.